சாமி சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள். அவன் தீர்க்காயசா எந்த கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு யாகம் பண்ணுங்க. உங்க புள்ள பேரு? சந்துரு. ஓம் பிரம்மங்கயே நமஹ. ஓம் இந்திராய ஸ்வாஹா. ஓம் யமாய ஸ்வாஹா. ஓம் ஓம் வருணாய ஸ்வாஹா. ஓம் வாயவே ஸ்வாஹா. ஐயா, அந்த பசுபதி தம்பியை தூக்கிட்டு போனவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. கேட்டை தாண்டி அவன் நம்ம வீட்டு படியை மிதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல இருந்து உயிர் போயிருக்கணும். வெட்டி வீசுங்கடா அவனை. பிரச்சனை வேண்டாம். நான் உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல. தகராறு பண்ணாதீங்க. உங்களை தான் முன்னாடி வராதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. யாகம் பண்றதால உங்க புள்ளைக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. எங்கடா அவன்? தொட்டுட்டான்டா. நிஜமாவே சிங்க குட்டி தான்டா. சூரிய நில்றா. ஆமா போறடா. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குடா. திருப்பிடா அவனை. தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. மேல ஊத்துறா. மூச்சு இருக்கா இல்லையான்னு பாருங்கடா. உயிர் இருக்குயா? ஐயா என்ன பாருடா.
என்ன பாடுறா? ஐயா யாருங்க அவன்? ஐயோ, இதெல்லாம் பெத்த புள்ளடா. இவன் என் புள்ளடா. யார் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிடும். அவன் உடம்பெல்லாம் ரத்தத்தால் அடைஞ்சு போச்சேடா. டேய், வண்டி எடுக்கடா. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் சார். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உங்க பையன் நல்லபடியாவே பழச்சுப்பாரு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாருகிட்ட எதுக்காகவும் கையேந்திரதில்ல. முதல் தடவையா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புள்ளைய காப்பாத்துங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உசுரோடையே இருக்க மாட்டேன். ஹலோ, ஹாய் மாம்ஸ். என்னாச்சு மாப்பிள? என்ன இதெல்லாம்? சாரி மாம்ஸ், அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் தான் உனக்கு சாரி சொல்லணும் மாப்பிள. இவ்வளவு நாளா உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். இப்ப கூட இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லாம போனா ஏதாவது விபரீதம் நடந்தாலும் நடந்துரும். என்ன இது? உன் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னல, அவரு சாகலடா, உயிரோட தான் இருக்காரு. என்ன மாமா சொல்றீங்க? யாரு ஆளுங்க கூட நீ சண்டை போட்டியோ, யாருக்கு எதிரா நீ நின்னையோ, அவருதான்டா, அவருதான் உன் அப்பா, உன்னை பெத்த தகப்பன். பதினெட்டு பட்டிக்கும் தெய்வமா இருந்த உன் அப்பா பெத்த புள்ளைக்கு தகப்பனா இருக்க முடியாம போயிடுச்சுடா. ஏன் தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சத்துல நம்ம ஊரெல்லாம் வறண்டு போச்சு. அந்த நேரத்துல உங்க அப்பா ஒவ்வொரு கிராமமா தத்தெடுத்துக்கிட்டு ஏழைங்களுக்கு உதவி பண்ணாரு. அதை பயன்படுத்திக்கிட்ட பசுபதி அந்த அபாவி மக்களுக்கு கடன் கொடுத்து நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்க நிலத்திலேயே அவங்களை கொத்தடிமைகளா வேலை செய்ய வச்சா. நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க. குடிக்க தண்ணியும் சாப்பிட சோறு இல்லாம மக்கள் எல்லாம் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. காப்பாத்த ஆள் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க ஐயா. தாகத்துல உயிரே போகுது ஐயா, குடிக்க தண்ணி கொடுயா. கடவுளே, இந்த கொடுமைய கேட்க மாட்டேயா. நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஏன் இடத்துக்கு வந்து என்னடா அராஜகம் பண்ற? பசுபதி, இவங்க உங்ககிட்ட பட்ட கடனுக்கு 4 மடங்கு சொத்தை இதுல எழுதி வச்சிருக்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்களை விட்டுரு. வெள்ளச்சாமி, இந்த பிச்சைக்கார பயல்களுக்காக என்னையே பகைச்சுக்கிற? மனுஷங்களோட வேல்யூ தெரியாத நீங்க தான் பிச்சைக்காரங்க. இப்பல இருந்து இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க. இவங்களை நானே தத்தெடுத்துக்கிறேன். ஏழைங்க நிலத்தை அபகரிச்சதுக்கும் அவங்கள கொத்தடிமைகளா வச்சு வேலை வாங்கினதுக்கும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அந்த பசுபதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் அம்மாடி. ரெட்ட பிள்ளைங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்வதி, உனக்கு என்ன வேணும்னு கேளுமா. இந்த ஊரு, இந்த ஜனங்க, இந்த சண்டை இதெல்லாம் வேண்டாங்க. நம்ம குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வேற எங்கேயாவது போய் நம்ம பழைக்கலாம். நாம எங்கேயாவது போய் அமைதியா வாழலாம். என்ன நம்பி பல ஆயிரம் மக்கள் இருக்காங்க. உன் ஒருத்தியோட சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு அநியாயம் பண்ண முடியாது. உங்க அப்பாவால அவமானப்பட்ட அந்த பசுபதி உங்க அப்பாவை பழி வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். பிள்ளைய எப்படி கொடுங்க. என் புள்ள
அவங்க அப்பனோட தான் வருவேன். நீ கிளம்பு. ஐயா வெள்ளச்சாமி, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயா. அட படவா, இப்பவே மரியாதை எதிர்பார்க்கறியா? சரி வாங்கிக்க. ஏங்க ஏன் நிறுத்திட்டீங்க? அம்மா தாகமா இருக்குனாங்க, அதுக்காக வண்டி நிப்பாட்டினேன். நம்ம பையன் எங்கங்க? அவன் அம்மா கூட இருக்கான் பார்வதி. ஐயோ, என் புள்ள எங்கய்யா? எங்க? என் புள்ள எங்கய்யா? எங்க என் புள்ளைய கொடு? என் புள்ளைய கொடுயா. 10 மாசம் வயித்துல சுமந்து என் புள்ளைய காப்பாத்துறேன். ஆனா 10 நிமிஷம் நான் உன் கையில கொடுத்தேன். என் புள்ளைய கொன்னுட்டியே. என் புள்ளைய கொன்னுட்டியே. என் புள்ளைய கொன்னுட்டியே. என் புள்ளைய கொன்னுட்டியே. உங்க அப்பாவாலதான் புள்ள செத்து போயிட்டாங்கிற கோவத்துல உங்க அம்மா உன்னை தூக்கிக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. பிரிஞ்சு போன 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க எவ்வளவோ முயற்சி பண்ண. சண்டை சச்சரவு எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுங்கிற ஒரே கண்டிஷனோட உங்க அம்மா உங்க அப்பாவோட சேர்ந்து வாழ ஒத்துக்கிட்டா. என்னாச்சு மாமா? புள்ளை எடுத்துட்டீங்க, எடுத்து போயிருங்க. அவனை வெட்டி வீசுங்கடா. வெள்ளச்சாமி, கிட்ட வந்தவன் பொண்டாட்டிய கொன்னுடுவேன். கிட்ட வராதடா. அவனை விடுறா டேய். ஓய். என்னங்க போகாதீங்க. நான் சாகும் போதாது என் பக்கத்துல இருங்க. போகாதீங்க, என் பேச்சு கேளுங்க. அம்மா பார்வதி, பார்வதி, உனக்கு ஒண்ணும் ஆகாது பார்வதி. நான் உன்னை காப்பாத்திடுவோம் பார்வதி. வேண்டாங்க, என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு என் பிள்ளையோட உயிர் மட்டும்தான் முக்கியம். எனக்கு என் பிள்ளை உயிர் தான் முக்கியம். தொடாதீங்க, என் பிள்ளைய நீங்க தொடாதீங்க. அவன் மேல உங்க உங்க கை மட்டும் இல்ல, உங்க நிழல் கூட படக்கூடாது. படக்கூடாது. அண்ணே, நீங்க என் பிள்ளைய தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுங்க. இந்த மனுஷனோட கண்ணுல என் புள்ள படவே கூடாது. என் பிள்ளைய தூக்கிட்டு போயிடுங்க, போயிடுங்க. பார்வதி, நம்ம புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்காத பார்வதி. என் பிள்ளைய நீங்க தொடக்கூடாது. பார்வதி, மாப்பிள்ள, இனிமே என் புள்ளைக்கு அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் இல்ல. உங்க அப்பாவுக்கு நடந்த அநியாயத்தை தாங்க முடியாத ஊர் மக்கள்லாம் வெறியோட பசு ஊர் பகை ஆகக்கூடாதுன்னு நம்ம ஊர்க்காரங்க பசுபதி ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு உங்க அப்பா. அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக இன்னை வரைக்கும் உன்னை பார்க்காம வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்காரு அவங்க அப்பா. இவ்வளவு நாளும் நீ எந்த கஷ்டமும் இல்லாம வளர்ந்தனா அதுக்கு காரணம் நான் இல்லடா, உங்க அப்பா. இப்ப கூட நீ அவர் கண்ணு முன்னால இருந்தோம் உன்கிட்ட வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. அப்பா,
கொஞ்சம் வெளியே வாங்கய்யா.